விஜய் மாதிரி சினிமா நடிகர்கள் எப்படி அரசியல் முகங்களா ஆகுறாங்க, அதை எப்படி மக்கள் ஏத்துக்கறாங்க, இதுல இருக்கிற உளவியல் காரணங்களை பார்க்கலாம். முதல்ல ஹாலோ எஃபெக்ட். ஹாலோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒளி வீசுற தங்க வளையம். இதை நீங்க ஹாலிவுட் படத்துல ஏஞ்சல் கதாபாத்திரத்தோட தலையில இருக்கிறத பாத்திருக்கலாம். இதை ஏன் இங்க பயன்படுத்துறாங்கன்னா, அந்த வளையம் ஒண்ணு இருந்தாலே போதும், அது ஒரு ஏஞ்சல்னு சொல்லிடுவோம். அந்த தங்க வளையத்துல இருந்து வர்ற வெளிச்சம் அந்த உருவத்தையே சுத்தமா மறைச்சிடும். அந்த மாதிரி ஒருத்தர் மேல நமக்கு இருக்கிற நல்ல அபிப்பிராயம் அவங்கள நம்பி என்ன வேணாலும் செய்யலாங்கிற எண்ணத்தை நமக்கு கொடுக்கும். இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட 1920ல எட்வர்ட் தார்ண்டைக் என்கிற அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் முதல்ல கொண்டு வர்றாரு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல சில ராணுவ அதிகாரிகள் கிட்ட அவங்களுக்கு கீழே இருக்கிற சிப்பாய்களை 3 பகுதியா தர மதிப்பீடு பண்ண சொல்றாரு. உடல் வலிமை, ஆளுமை திறன், அறிவுத்திறன், இப்படி 3 பிரிவா மார்க் போட சொல்றாரு. இதுல அந்த அதிகாரிகள் எந்தெந்த சிப்பாய்கள் உடல் வலிமையோட ஃபிட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா பிரிவிலையும் ஃபுல் மார்க் போடுறாங்க. அவங்களுக்கு ஆளுமை திறனோ அறிவுத்திறனோ இருக்கான்னு அந்த அதிகாரிகள் யோசிக்கல. இந்த ஆய்வோட முடிவை அடிப்படையா வச்சு எட்வர்ட் ஒரு முடிவுக்கு வராரு. அதாவது மனித மூளை அடிப்படையில ரொம்ப சோம்பலானது. எதிரில இருக்கிற நபரோட முழு இயல்பை தீர்மானிக்க அது அதிகமா வேலை செய்யணும். அதனால ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்கள பிடிச்சு போயிட்டா அவங்க எல்லா விஷயத்திலையும் சரியாதான் இருப்பாங்கங்கிற முடிவுக்கு நம்ம மூளை தானா வந்துடும். இப்படிதான் நமக்கு சினிமால பல வருஷமா பெரிய மாஸ் ஹீரோவா பார்த்து அவர் நடிப்பு மேல இருக்கிற பிரியம் அவரால எது வேணா செய்ய முடியும், அவருக்கு நாட்டையே ஆள தகுதி இருக்கும்னு நம்ப வைக்குது. சினிமால ஒரு நடிகர் செய்யற ஃபைட் சீன், தியாகம், மனிதநேயம், பேச்சு திறமை எல்லாம் நிஜத்திலையும் அவர்கிட்ட இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? இத்தனைக்கும் கதை, வசனம், இயக்கம், ஸ்டண்ட் இதெல்லாம் அவர் செய்யறது இல்லையே. சினிமால ஒத்த ஆளா 20 பேரை அடிப்பாரு. ஆனா ரியாலிட்டில முடியுமா? சினிமால மூச்சு முட்ட வசனம் பேசுற அவரால 1,00,000 பேரு கூடி இருக்க கூட்டத்துல பேப்பர் பார்க்காம பேச முடியுமா? டைரக்டர் சொல்ற மாதிரி நடிப்பாரு, டான்ஸ் மாஸ்டர் சொல்ற மாதிரி ஆடுவாரு, ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்ற மாதிரி ஃபைட் பண்ணுவாரு. 30 வருஷமா செய்யற வேலையிலேயே இத்தனை பேரு சப்போர்ட் பண்ணி நடிச்சும் சில நேரத்துல படம் ஃபிளாப் ஆகிடுது. இதுல புதுசா வந்து கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல சிஎம் ஆகி நாட்டை மட்டும் எந்த திறமை வச்சு ஆட்சி பண்ணுவாரு? நம்ம மூளைக்கு இது ஏன் எட்டல?